ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம ரியல்மியோட ரியல்மி 11 சீரீஸ் பத்தி பார்க்க போறோங்க. ஆமாங்க, இப்போ ரியல்மி அவங்களோட 11 சீரீஸ்க்கான அஃபிஷியல் லான்ச் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லான்ச்சுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். கூடவே லைவா இந்த மொபைல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், என்ன பிரைஸ்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற முழு டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. இங்க நாம எதிர்பார்த்த மாதிரி ரியல்மி 11 ப்ரோ 11 ப்ரோ பிளஸ் அப்படின்ற ரெண்டு மொபைல் லான்ச் ஆக போகுதுங்க. ஸோ ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். நீங்க ரியல்மியோட 11 ப்ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளேயோட வர வாய்ப்பு இருக்கு. இதுல மறுபடியும் மீடியாடெக்கோட 1080 அப்படின்ற ப்ராசரை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 108 எம்பிக்கான மெயின் கேமரா, 16 எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமராவோட இந்த டைம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்து 5000 mAh பேட்டரி 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எட்டு வருவாங்களாம். இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. ஆனா ரொம்ப நல்லா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, ரியல்மியோட 11 ப்ரோ பிளஸ் தான். ஏன்னா இந்த ரியல்மி 11 ப்ரோ பிளஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பா ரியல்மி 10 ப்ரோ பிளஸை விட ரொம்ப நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மொபைல்ல பெரிய 6.7 இன்ச்சஸ்க்கான 120 ஹெர்ட்ஸ் ஓலட் டிஸ்பிளே யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஓலட் டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளேயா இருக்குது. அதனால இதுக்கு முன்னாடி இந்த ரியல்மியோட 10 ப்ரோ பிளஸ் பார்த்த மாதிரியே ஒரு ரிச் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசர், இந்த ப்ராசர் ரொம்பவே முக்கியம். இந்த டைம் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7200 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. இந்த 7200 ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசருங்க. ஒரு 4nm ப்ராசரும் கூட. எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன்ல 778G அதை பார்த்துருக்கோம் நாம. ஸோ அதிகமா ஒரு 20-25,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள இந்த ப்ராசர்ல இருக்கிற மொபைல்ஸ் தான் பெஸ்ட் மொபைலா நாம பார்ப்போம், பெஸ்ட் பர்ஃபார்மிங் மொபைலா நாம பார்ப்போம். ஸோ அதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் தான் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 அப்படின்ற ப்ராசர். ஸோ அதனால ஒரு பெஸ்டான ப்ராசரோட கொண்டு வராங்க. இது போக இந்த மொபைல்ல 200 எம்பிக்கான மெயின் கேமரா கொடுக்க போறதா சொல்றாங்க. இந்த 200 எம்பி மெயின் கேமராக்கு OIS சப்போர்ட் வேற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த OIS யூஸ் பண்ணி தான் அவங்க மூன்லைட் போட்டோகிராஃபி எடுத்து வர போறாங்களாம். ஆமா, இந்த மொபைலை யூஸ் பண்ணி நீங்க நிலாவை போட்டோ எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாம்சங்கோட S23 அல்ட்ரால பார்த்த சேம் ஃபீச்சரா இந்த கம்மி பிரைஸ் மொபைல்ல எடுத்து வராங்க. ஸோ 200 எம்பி கேமரா வித் OIS சப்போர்ட்டோட வருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை மாத்திர மாதிரி தெரியுதுங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 32 எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வரப்போகுது. கண்டிப்பா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்க தான் போகுது, அதுல மாற்றமே கிடையாது. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த டைம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்க. எந்த அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5000 mAh பேட்டரி 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வர போறாங்களாம். ஸோ ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ்ல மட்டும்தான் இந்த அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே, இந்த மாதிரி ஒரு நம்ம கேமரா இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ எல்லாத்தையும் கொடுத்து ஒரு சூப்பரான மொபைலா ரியல்மியோட ரியல்மி 11 ப்ரோ பிளஸ் எடுத்து வராங்க. அடுத்து டிசைன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இதனோட லைவ் இமேஜஸ் வந்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான டிசைன்ல தான் இருக்க போகுது. நம்ம அதனோட இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. அதுவும் இந்த ஒயிட் அல்ல கோல்டன் கலர் வேரியன்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த கேமரா கட் அவுட்டோட சேர்ந்து பார்க்கும்போது அதனோட லுக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சரி, இதெல்லாம் இருக்கட்டுப்பா, என்னோட பிரைஸ் அப்புறம் என்னைக்கு லான்ச் ஆகும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் லான்ச் டேட்டை பார்த்துருவோம். லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட லான்ச் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 10 லான்ச் ஆகுதாங்க. அடுத்த மாதம் 10 இந்த மொபைலோட லான்ச் சைனால இருக்க போகுது. இந்தியாவில் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலோட இந்தியா லான்ச் எனக்கு தெரிஞ்சு மேலேயே இந்தியாவில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமாக ஒரு 25, 28 இந்த தேதிகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒருவேளை அடுத்தடுத்து என்னென்ன மொபைல் வரப்போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறாங்க. 10க்கும் மேற்பட்ட மொபைல் மே மந்த்ல மட்டும் லான்ச் ஆக போகுது. வீடியோவை பாருங்க, என்னென்ன மொபைல் வரப்போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த மொபைலுக்கு வருவோம். இந்த மொபைல் 10 வரதெல்லாம் சரி, இந்த அளவு ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்களா, என்ன பிரைசிங் வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ நான் இவ்வளவு நாள் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு 25,000 ரூபாய் பிரைசிங்ல தான் எட்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க எல்லாத்தையும் அதிகப்படுத்திருக்காங்க. ப்ராசரா இருக்கட்டும், டிஸ்பிளேயா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா பிரைஸ் அதிகமாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் எதிர்பார்க்குற பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒரு 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸ் 28 to 30,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள வரும் அப்படின்னு நினைக்கிறேங்க. சைனால லான்ச் பண்ணும்போதே ஒரு 25,000 27,000 ரூபாய் பிரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மொபைல் வரப்போகுது. 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்றாங்க அப்படின்னா இந்த மொபைலை யாரெல்லாம் வாங்க ரெடியா இருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு. ஆனா என்னோட
கருத்து என்ன தெரியுமா, என்னதான் பார்க்கறதுக்கு நிறைய ஸ்பெக்ஸ் கொடுத்து ஒரு நல்ல மொபைல் மாதிரி எட்டு வந்தாலும் ரியல்மி அவங்களோட நம்பர் சீரீஸை இந்த அளவுக்கு விலை அதிகப்படுத்தி எடுத்துட்டு போறது சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கேன். இதே மாதிரியான வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன்.